ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்டேங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு செய்யலான்னு தாங்க வேக போட்டிருக்கிறேன். ஒரு 3 முட்டை வேக வச்சுட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலான்னு வச்சுருக்குறேங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா சாந்து அரைக்கிறதுக்காக எல்லாம் வதக்கிக்கலான்ட்டு ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகா, ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வதக்கிட்டுங்க. கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாங்க. தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அதுலேயும் பார்த்திங்கன்னா சோம்பு சேர்த்து நல்லா தாளிச்சிக்கிட்டு அரைச்சி வச்ச சாந்து அதுலேயும் ஊற்றிக்கலாங்க. வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. அது முட்டையும் சேர்த்துட்டு 2 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். இதில் சோம்பு அரைக்கும் போதும் தாளிக்கும் போதும் சேர்த்துக்கிறனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஜீரணமாயிடும். இப்போ அதிகமாக இதுக்கு எந்த பொருளும் தேவைப்படாது. இன்றைக்கி லஞ்சு பார்த்திங்கன்னா சூப்பரான முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சுங்க. இன்னொரு விழாவில் பார்க்கலாம். பா.